Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன்ல ஒரு 3 டிஃபரண்ட் கப் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பார்ட்டி டைம்ல கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இதை எப்படி குவிக்கா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைரக்டா பேன்ல கூட ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் அந்த தண்ணியில் அந்த சத்தி இறங்கிறதுனால நான் இன்னைக்கு ஸ்டீமர்ல தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸ்டீமர் இல்லாதவங்க ஜஸ்ட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரம் வச்சு அதில் நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். 5 மினிட்ஸ்ல நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் 3 சர்விங்ஸா ரெடி பண்ண போறதுனால கப்ல மெஷர் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ குவிக்கா நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற 3 வெர்ஷன் தவிர நீங்க இன்னும் டிஃப்ரெண்டா சீஸ்லாம் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் மசாலாஸ் ஆட் பண்ணி இந்தியன் ஸ்டைல்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஒரே பேன்ல நம்ம குவிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ பட்டர் கப் செய்ய போகிறதுனால கொஞ்சமாக பட்டர் கூடுதலாக சேர்த்துக்கிறோம். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்வீட் கார்ன் சூடாக இருக்கிறதுனால டைரெக்டாக நீங்கள் பட்டர் போட்டு நீங்கள் கப்பில் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி செய்கிறப்ப லைட்டாக அது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போதும். 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கப் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், காரம் கம்மியாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு. ஜஸ்ட் சாட்டே பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு சூப்பரான பட்டர் கப் ரெடி. இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடுத்த கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது கரம் மசாலா கப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கப்புக்குமே உப்பு சேர்த்துக்கணும். அது தவிர கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஹீட்டில் சாட்டே பண்ணிவிட்டு தனியாக எடுத்து கப்பில் சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பரான கரம் மசாலா கப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பர் காரசாரமான சில்லி மசாலா கப்பு. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கடைசி கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான 3 டிஃப்ரெண்ட் கப்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வேரியேஷனில் சீஸ்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.